யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த சகல நடவடிக்கைகளையும் எடுங்கள், ஜனாதிபதி அனுரகுமார அறிவுறுத்தல். நாட்டின் நாளாந்த வலுசக்தி நுகர்வு அதிகமுள்ள மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் வலுசக்தியை மிகச்சிறந்த முகாமைத்துவத்துடன் பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களின் பங்களிப்புடன் நாட்டின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலக நாடுகள் அனைத்தும் எதிர்நோக்கியுள்ள வலுசக்தி விநியோகத்திலான சவால்களுக்கு மத்தியில் வலுசக்தியை சரியான முகாமைத்துவத்துடன் பயன்படுத்தி நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொண்ட அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவது நிறுவன ரீதியாகவும் தனிநபர் ரீதியாகவும் தற்போது அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வலுசக்தி பாதுகாப்பை பேணுவதற்காக தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் பொருட்டு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் கொழும்புக்கு வருகை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கையில் 3 நாள் பயணமாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கெண்டா நேற்று இலங்கைக்கு வருகை தந்தார். நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த அவரை கைத்தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வரவேற்றார். நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு சென்று கட்டுப்பாட்டு கோபுரத்தை ஆய்வு செய்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பின்னர் தனியார் துறை பிரதிநிதிகளுடன் ஒரு சிறப்பு மதிய விருந்தில் கலந்து கொண்டார். பிற்பகலில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை வதிவிட தூதரகத்தில் நடைபெற்ற வரவேற்பு மற்றும் பணியாளர் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எண்ணெய் அத்தியாவசிய பொருட்கள் இலங்கைக்கு தேவைப்படின் வழங்க தயார், ஈரான் அதிரடி அறிவிப்பு. இலங்கையுடனான இருதரப்பு உறவில் ஈரானின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கலாநிதி அலி டெசா டெல்கோஸ் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது எனவும் அவர் கூறினார். கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தினை வெளியிட்ட அவர் இலங்கையை ஒரு நட்பு நாடு என்று விவரித்ததோடு ஈரான் தனது பங்காளிகளுடன் திறந்த மற்றும் ஆதரவான நிலைப்பாட்டை பேணி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய இலங்கை உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு கோர்மோஸ் நீரினை தொடர்ந்தும் அணுகக்கூடியதாக உள்ளது. அத்தகைய நாடுகளின் தேவைகளை எளிதாக்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் அதன் போது உறுதிப்படுத்தினார். அத்துடன் இலங்கைக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இலங்கையின் அழைப்பின் பேரிலேயே ஈரானிய கப்பல் கொழும்புக்கு வந்தது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பானின் விலை ரூபாய் 10 உயர்வு. எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து 450 கிராம் பானின் விலை 10 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 450 கிராம் பானின் புதிய விலை 130 ரூபாய் ஆகும். அத்துடன் ஏனைய வெதுப்பக பொருட்களின் விலைகளும் ரூபாய் 10 உயர்த்தப்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு பால்மா கோதுமை மா விலை அதிகரிக்காது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை எக்காரணம் கொண்டும் அதிகரிக்கப் போவதில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் மற்றும் கோதுமை மா நிறுவனங்கள் நேற்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் உறுதியளித்திருக்கின்றன என்ற அந்த செய்தியும், ஒட்டகப்புலத்தில் 2 ஏக்கர் காணி இராணுவத்தினரால் விடுவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக பேராசிரியர் வேல் நம்பி நாளை பதவியேற்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக தற்போதைய உயர்பட்ட படிப்புகள் பீடாதிபதியும் கணக்கியலில் சிரேஷ்ட பேராசிரியருமான தி வேல் நம்பி
நாளை பதவியேற்க உள்ளார் என்று அந்த செய்தியோடு ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தம் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் துருக்கி வாகன விபத்தில் சிக்கி ஈழத்தமிழர்கள் 3 உயிரிழப்பு. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற கோரமான வாகன விபத்தில் சிக்கி சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த ஈழத்தமிழர்கள் 3 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 யாழ்ப்பாணம் நவாலியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றையவர் ஏளாலியைச் சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்ற அந்த செய்தியோடு பஸ் கட்டணங்களும் உயர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மசகு எண்ணெய் கப்பல் 2 நாட்களில் வராவிட்டால் மின் உற்பத்தி சிக்கலில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எச்சரிக்கை. இன்று அல்லது நாளை மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் நாட்டை வந்தடையாவிட்டால் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதில் பாரிய சிக்கல் ஏற்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் குறித்த தினங்களில் கப்பல் வராவிட்டால் சுத்திகரிப்பு நிலைய நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடையும் எனவும் இதனால் மின் உற்பத்திகளுக்கு பயன்படுத்தப்படும் நெப்தா மற்றும் எரிபொருள் எண்ணெய் இருப்புகள் தீர்ந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் எரிபொருள் விற்பனை அரசுக்கு பெரும் நாட்டம். இலங்கையில் தற்போது விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் மூலமும் அரசாங்கம் பாரிய நிதி இழப்பை சந்தித்து வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா விடுத்துள்ள விசேட அறிக்கையில் எரிபொருட்களின் உண்மையான சந்தை விலைக்கும் தற்போதைய விற்பனை விலைக்கும் இடையிலான பாரிய இடைவெளி குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு எரிபொருள் விலை சூத்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை கர்டி டி செல்வா குற்றச்சாட்டு என்ற தலைப்படலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் எம்பிக்களுக்கு எதிராக யாழில் நேற்று போராட்டம் என்ற தலைப்படலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக்கி இருக்கிறது. வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்திற்கு முன்பாக நேற்று காலை ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் இனவாதம் மற்றும் பிரதேச சாதியவாதங்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொது தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எரிசக்தி நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி திருமலை எண்ணெய் குதங்கள் இந்தியாவுக்கு கொள்கையை கைவிடும் தேசிய மக்கள் சக்தி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பஸ் திரைப்படங்களில் காத்திருந்த மக்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக சபைக்கு அடிக்கடி வந்து உரையாற்றும் ஜனாதிபதி என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக பணி பகிஷ்கரிப்பு அல்ல நஷ்டத்தால் ஏற்பட்ட விலகல் தனியார் பஸ் சங்கம் விளக்கம். பஸ் சேவைகளில் இருந்து விலகியமை ஒரு வேலை நிறுத்த போராட்டம் அல்ல என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் பழைய கட்டணத்தின் கீழ் பஸ்களை இயக்க முடியாது என்பதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் புதிய பஸ் கட்டணத்தை அமல்படுத்தி இருக்க முடியும் என்றும் அவ்வாறு செய்யாததே இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு ஈரானிய அரசு வானொலி நிலையத்தின் மீது தாக்குதல் என்ற சர்வதேச தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் மதுபான கொள்ளை மோதர சுதா கைது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அரசின் அனுமதி கிடைத்தவுடன் பஸ் கட்டணங்கள் அறிவிக்கப்படும். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு. நேற்றைய தினம் ஒரு சில பகுதிகளில் பஸ்கள் இயக்கப்பட்ட போதிலும் பல பிரதேசங்களில் பஸ் சேவைகள் இடம்பெறவில்லை என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிருண்டா தெரிவித்திருக்கின்றார். அதிவேக வீதிகளில் பஸ் சேவைகள் முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதால் பயணிகள் சாதாரண வீதிகள் ஊடாக பயணிக்க முற்பட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அனைத்து பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் தனியார் பஸ்களின் எண்ணிக்கையில் பாரிய குறைபாடு நிலவுகின்றது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்ட பஸ் கட்டண திருத்த யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அமைச்சரவை அனுமதி கிடைத்தவுடன் புதிய பஸ் கட்டண விவரங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற அந்த செய்தியும் 400 லிட்டர் டீசல் கொண்டு சென்றவர் சுன்னாகம் போலீசாரால் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பஸ் கட்டணம் உயர்வு தாமதமும்
பனி பகிஷ்கரிப்பினால் பயணிகள் கடும் பாதிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கொழும்பு நகரில் வாகன தரிப்பிட கட்டணம் நேற்று முதல் மீண்டும் அறவீடு. கொழும்பு நகரில் வாகன தரிப்பு கட்டணங்களை நேற்று முதல் மீண்டும் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று காலை 6 மணி முதல் வழமை போன்று வாகன தரிப்பிட முகாமைத்துவம் மற்றும் கட்டண அறவீட்டு நடைமுறைகளை முன்னெடுப்பதற்கு கொழும்பு மாநகர சபையின் நிதிக்குழு தீர்மானித்திருக்கின்றது என்று மாநகர ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி குறித்து விளக்கம். போலீசாரால் வெளியிடப்பட்டதை போன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் ஒரு பதிவு தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. நாட்டின் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்கள் அவதானத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று பொதுமக்களுக்கு வழிகாட்டுவது போல் அமைந்துள்ள அந்த செய்தி எவ்வகையிலும் போலீசாரால் வெளியிடப்பட்டது அல்ல என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் தரப்பில் இருந்து பொதுமக்களுக்கு ஏதேனும் அறிவித்தல் விடுக்கப்படுவதாயின் அது போலீஸ் ஊடக பிரிவின் உத்தியோகபூர்வ கடித தலைப்பின் கீழ் ஊடகங்களுக்கு அறிக்கையாகவே வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் இலச்சனை அல்லது பெயரை பயன்படுத்தி இவ்வாறான பொய் தகவல்களை பரப்புவதே ஏதேனும் திட்டமிட்ட செயலா என்பது குறித்து கண்டறிய ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எரிபொருள் விலை அதிகரிப்பு ஒரு கருப்பு சந்தை சூதாட்டம், அரசாங்கம் மீது விமல் வீரவன்ச விமர்சனம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அதிகரிக்கும் வெப்பநிலை, சிறுவர்கள் அதிக அளவில் நீரை பருகுவது அவசியம், விசேட மருத்துவ நிபுணர் அறிவுரை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் மத்திய கிழக்கு போர் சூழலை எதிர்கொள்ள அரசாங்கம் தயார், அமைச்சர் உபாலி பன்னில கூறுகின்றார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் நீண்ட காலம் தொடருமானால் அதன் நேரடி மற்றும் மறைமுக தாக்கங்கள் நமது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்க வாய்ப்புள்ளது. எனினும் இச்சூழ்நிலையை கையாள்வதற்கு அரசாங்கம் முறையான திட்டங்களுடன் அவதானமாக செயற்பட்டு வருகின்றது என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னில தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சுற்றுலாத்துறை சேவை வழங்குவோருக்கு எரிபொருள் வழங்குவதற்கு விசேட ஏற்பாடு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வடக்கில் தனியார் பஸ்களுக்கு எரிபொருள் QR ஊடாக எங்கும் பெறுவதற்கு வசதி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கை எமது உற்ற நண்பன் எரிபொருளை தடையின்றி வழங்க தயார், கொழும்பில் ஈரானிய தூதுவர் தெரிவிப்பு. இலங்கை எமது உற்ற நண்பன் இலங்கைக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்க தயார் என இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கையில் கொழும்பில் உள்ள ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதரகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தினை வெளியிட்ட அவர் இலங்கையை ஒரு நட்பு நாடு என விவரித்ததோடும் ஈரான் தனது பங்காளிகளுடன் திறந்த மற்றும் ஆதரவான நிலைப்பாட்டை பேணி வருகிறது என்றும் தெரிவித்தார். அதற்கமைவாக இலங்கை உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு கோர்முஸ் நீரினை தொடர்ந்தும் அணுகக்கூடியதாக உள்ளது. அத்தகைய நாடுகளின் தேவைகளை எளிதாக்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் இதன்போது உறுதிப்படுத்தினார். அத்துடன் இலங்கைக்கு தேவைப்பட்டால் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இலங்கை இக்கட்டான நிலைக்கு உள்ளாவதை ஈரான் ஒருபோதும் விரும்பாது என்றும் ஈரான் தேசத்திற்கு இலங்கை மிகவும் மரியாதைக்குரிய நாடு எனவும் அவர் தெரிவித்தார். ஈரானில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்தார். இதேவேளை அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய டெர்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் இரிஷ்டெனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கும் ஈரான் கோரிக்கை விடுவதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கையின் அந்த உதவியை அந்த சந்தர்ப்பத்தில் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 5 நாட்களுக்கு தாக்குதல் இல்லை, அமெரிக்க அறிவிப்பு, ஈரான் மறுப்பு என்ற செய்தியும், எரிசக்தியை முறையாக நிர்வகிக்க நடவடிக்கை, அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் வேல்நம்பி நாளை பதவியேற்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும், அதேபோல பான் உட்பட பேக்கரி பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பான் உட்பட அனைத்து பேக்கரி உற்பத்திகளும் சிற்றுண்டிகளின் விலைகளையும் திங்கட்கிழமை முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் செயற்குழு தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், யாழ் ஒட்டகப்புலத்தில் 2 ஏக்கர் பொதுமக்களின் காணி இராணுவத்தால் விடுவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. வெறுப்பு பேச்சுக்களை பேசும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டம் என்ற ஒரு செய்தி. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில்
வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நேற்று கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லை ஆதீனத்துக்கு முன்பாக நேற்று காலை குறித்த போராட்டம் இடம்பெற்றது. போராட்டக்காரர்கள் இனவாதம் மற்றும் பிரதேச சாதியவாதங்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியும், வெள்ளை வீதியில் விபத்து, பெண் மரணம் என்ற ஒரு செய்தி, அதேபோல இணுவிலில் தாக்குதல், 4 படுகாயம். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இணுவில் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 4 காயமடைந்திருக்கிறார்கள். இணுவில் பகுதியை சேர்ந்த ஒருவர் உடுவில் மல்வம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார். பின்பு அங்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மனைவியை விட்டுவிட்டு இணுவில் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் இது குறித்து கேட்பதற்காக அந்த பெண்ணின் உறவினர்கள் 3 இணுவில் பகுதியில் உள்ள குறித்த நபரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இதன்போது குறித்த நபருக்கும் பெண்ணின் உறவினர்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் வீட்டுக்குள்ளே சென்ற நபர் புகையிலை வெட்டும் கத்தியை எடுத்து வந்து 3 மீதும் கொடூர தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். குறித்த தாக்குதலில் பெண் வீட்டை சேர்ந்த 2 படுகாயமடைந்ததுடன் மற்றையவர் சாதாரண காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் தற்காப்புக்காக குறித்த நபர் மீது மேற்கொண்ட தாக்குதலில் அவரும் சிறிய காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். இந்த நிலையில் காயமடைந்த 4 சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சவுதியின் முடிவால் நேரடி தாக்கத்திற்குள்ளாகும் ஆசிய நாடுகள், பொருளாதார ஆய்வாளர்கள் கணிப்பு. உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமான சவுதி அரம்கோ ஏப்ரல் மாதத்துக்கான கச்சா எண்ணெய் விநியோகத்தை ஆசிய நாடுகளுக்கு குறைப்பதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு விஜயம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கிளினிக் நோயாளர்களுக்கு 2 மாத மருந்துகள் வழங்கப்படும் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தும். அரசு வைத்தியசாலைகளின் கிளினிக்குகளுக்கு வருகை தரும் நோயாளர்களுக்கு 1 மாதத்துக்கு வழங்கப்படும் மருந்துகளை இனிமேல் ஒரு தடவையில் 2 மாதங்களுக்கு வழங்குமாறு சுகாதாரத்துறையினர் அனைத்து வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும், கனடாவில் உள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் சேதம். கனடாவின் பிரம்டன் சின்குவாசி பூங்காவில் அமைந்துள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் ஒரு முறை திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாச்சலம் மற்றும் கனேடிய தமிழ் தேசிய அவை இவ்வாறு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி அதிகாலை வேளையில் இந்த நினைவு சின்னத்தின் பிரதான மேடை மற்றும் நினைவு பலகைகள் வர்ணப்பூச்சுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செயல் அருவருப்பானது என குறிப்பிட்டுள்ள விஜய் தணிகாச்சலம், இது ஒட்டுமொத்த ஒன்டாரியோ தமிழ் மக்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீதான நேரடி தாக்குதல் என சாடி இருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் மாபெரும் கால்பந்தாட்டம், கொற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் அணிக்கு இரட்டை சாம்பியன்கள் என்ற ஒரு செய்தி, நீர்வேலி ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் கிரிக்கெட் போட்டி சாம்பியனானது நீர்வேலி புல்ஸ் அணி என்ற செய்தியோடும், 4வது T20 போட்டி நியூசிலாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபாரம் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தாதியர் பயிற்சிக்கு தயக்கமின்றி விண்ணப்பியுங்கள். வடக்கு மாகாணத்தில் உயர்தர பரீட்சை எழுதி எதிர்கால தொழில் வாய்ப்பை எதிர்நோக்கும் மாணவர்கள் வரவிருக்கும் தாதியர் உள்ளீர்ப்பில் தயக்கமின்றி விண்ணப்பிக்குமாறு யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய மகோற்சவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையேற்றம், மீனவர்களுக்கு மானியம் வழங்குங்கள், கடற்தொழிலாளர்கள் இணையம் கோரிக்கை என்ற செய்தியும் வலம்புரியினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் வரலாறு காணாத நெருக்கடியை உலகம் எதிர்கொண்டுள்ளது, சர்வதேச எரிசக்தி முகவரகம் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் போரால் உலகம் பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு கடுமையான எரிசக்தியை எதிர்கொண்டு வருவதாக சர்வதேச எரிசக்தி முகவரத்தின் தலைவர் பாத்ரிக் பிரேல் எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியும், அமெரிக்க தளங்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படும், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை, ஈரானை தாக கைகோருங்கள், உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார் நெதன்யாகு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல அணுத்தளங்கள் மீதான தாக்குதல்களால் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தல், உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை, உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடத்திலும் காணப்படுகிறது என்று வெளிநாட்டு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வரலாற்று சிறப்பு மிக்க மட்டுவில் பன்றி தலைச்சி கண்ணகி அம்மன் ஆலய பங்குனி 2ஆம் திங்கள் உற்சவம் நேற்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. திருமலை எண்ணெய் குதங்களை விரைவில் புனரமைக்க முடிவு. இலங்கையின் தற்போதைய எரிசக்தி நெருக்கடிக்கு நீண்ட காலம் மற்றும் நிலையான தீர்வாக திருமலை எண்ணெய் குதங்களை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஒத்துழைப்புடன் துரிதமாக புனரமைக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், அதிபரை நியமிக்குமாறு கையெழுத்து போராட்டம். யாழ்ப்பாணம் கரணவாய் வேதாரண்யேஸ்வரா வித்தியாலயத்தில் நீண்ட காலமாக அதிபர் நியமிக்கப்படாமைக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், அதேபோல
இனிவரும் காலத்தை தீர்மானிக்கும் சக்தி நீர் என்றும் இலங்கை பொறியாளர் சங்கம் வடக்கின் அத்தியாயம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போதிய அளவு நீர் அருந்தாவிட்டால் வெப்ப அதிர்ச்சி ஏற்படலாம். வெப்பமான காலநிலை குறித்து அறிவுறுத்தும். தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்கள் நீரிழப்புக்கு உள்ளாவதை தடுக்க விசேட கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார பிரிவினர் எச்சரித்திருக்கிறார்கள். கொழும்பு ரிச்வேஸ் சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா இது குறித்து முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறார். சிறுவர்களுக்கும் முடிந்த அளவு வரை அதிகளவு நீர் மற்றும் இயற்கை பானங்களை வழங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக வெயிலில் விளையாடுவதை அல்லது வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான தூக்க உணர்வு விருப்பமின்மை, உடல்வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அதிக நீர் மற்றும் திரவ உணவுகளை வழங்க வேண்டும். வெப்பம் காரணமாக படர்தாமரை, சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. சிறுவர்களை ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிப்பாட்ட வேண்டும் எனவும் சுமார் 20 நிமிடங்கள் வரை அவர்களை நீரில் இருக்க அனுமதிப்பதும் தோல் நோய்களில் பாதுகாக்க உதவும். பாடசாலை, இல்ல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஓட்டப்பந்தயங்களில் ஈடுபடும் மாணவர்கள் போதிய அளவு நீர் பருகாவிட்டால் அவர்களுக்கு நீரிழப்பு மாத்திரமின்றி வெப்ப அதிர்ச்சி ஏற்படக்கூடும் என விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா மேலும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும், எரிபொருள் விற்பனையால் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விளக்கம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஒரு பற்றுமில்லாமை கண்டு இறங்காத தமிழ் அரசியல். தமிழில் பற்று என்ற சொற்பதம் மிகவும் பெருமதியானது. பற்று என்ற சொல்லை திருவள்ளுவர், பட்டினத்தடிகள் உள்ளிட்ட காலத்தால் முற்பட்ட ஞானவான்கள் பல இடங்களில் முன்மொழிந்திருக்கிறார்கள். இங்கு பற்று என்பது துறவரத்தின் பாற்பட்டதாக நாம் கருதி கொள்கிறோம். இங்குதான் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலக வாழ்வின் மூலாதாரம் என்பது பற்று எனும் தமிழ் சொற்பதத்தில் தங்கியிருக்கிறது. ஆம், இந்த உலகம் இயங்குவது, ஜீவராசிகள் வாழ்வதும், உறவு சார்ந்தும் உயிர்கள் சார்ந்தும் அன்பு காட்டுவதும், சொந்த பந்தங்களை அனுசரிப்பதும், சமூகத்தின் மீது கரிசனை கொள்வதும் பற்று என்பதனால் விளைந்தவையாகும். ஆக பற்று கொண்ட மனிதர்களாலேயே இவ்வுலகை நேசிக்கவும் யாசிக்கவும் முடியும். உண்மை இவ்வையகத்தின் அத்தனை இயங்கு நிலையும் பற்றுதல் எனும் பிணைப்பால் ஏற்பட்டதாகும். தாய் என்ற உன்னதமான உறவும், தந்தை என்ற அளப்பரிய பாசமும் பிள்ளைகள் மீது கொண்ட பற்றுதலின் சாட்சியங்கள். இது மனித குலத்துக்கு மட்டுமல்ல, இவ்வுலகில் கண்ணுள்ள அனைத்து உயிர்களுக்கும் பற்றுதலே அவற்றின் உயிர்ப்பும் உட்பவமும் வாழ்வுமாக உள்ளது. இங்குதான் நம் இனம் சார்ந்த ஒரு விடயத்தை நாம் கூறியாக வேண்டும். ஆம், எங்கள் இளம் பிள்ளைகள் மற்றும் மாணவர்களிடம் பற்றுதல் என்பது அரிதாகிவிட்டது. உண்மை இனப்பற்று, தமிழ் மொழிப்பற்று, சமயப்பற்று, சமூகப்பற்று, உறவு பற்று என எல்லா பற்றும் அருந்தும் தனித்து கையடக்க தொலைபேசி பற்று, சமூக வலைத்தளங்கள் மீதான பற்று, ஒழுக்கஹீனங்கள் மீது கொண்ட கடும் பற்று என்பனவே உச்சம் தொட்டு நிற்கிறது. தற்போதும் உயர்தரத்தில் கற்கின்ற ஒரு மாணவனிடம் எங்கள் தமிழினத்தின் வரலாற்றை, எங்கள் மண்ணில் நடந்த விடுதலை போராட்டத்தையும், தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எம் பிள்ளைகள் செய்த தியாகத்தை ஒரு கால் கேட்டு பார்த்தால் தெரியும் எங்கள் பிள்ளைகளின் இனப்பற்றும் தமிழ் பற்றும் எவ்வாறு உள்ளது. ஆக கலை, வர்த்தகம், கணிதம், விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம் எனும் உயர்தர பாடங்களோடு அகண்ட இந்த பிரபஞ்சத்திலே நம் பிள்ளைகள் வாழ முடியும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் அப்பாவித்தனமானவர்கள். நம் இளம் பிள்ளைகளை எம் இனம் சார்ந்து, தேசம் சார்ந்து பற்றற்று இருப்பது கண்டு இறங்காத நம் தமிழ் அரசியல்வாதிகளின் சுயநலமும் சேர்ந்து எங்கள் இளம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கந்தறுக்க தலைப்பட்டிருக்கிறது. ஆகையால் தயவு செய்து எங்கள் இளம் பிள்ளைகளை பற்றுள்ளவர்களாக ஆக்குங்கள், பற்றுள்ளவர்களாக வாழ வையுங்கள் என்றும் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தனியார் பேருந்துகள் தேவையான டீசலை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்பாடு. வடக்கு மாகாண போக்குவரத்து அதிகார சபை தெரிவிப்பு. மத்திய கிழக்கு போர்ச்சூழலை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளது. அமைச்சர் பாலி பன்னில தெரிவிப்பு என்ற செய்தியோடும் விளையாட்டு நிகழ்வுகளை காலையில் நடாத்துங்கள், வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பநிலை தொடர்பில் கடும் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இறுதி பக்க செய்திகளுக்குள் பால்மா கோதுமை மா விலைகளில் மாற்றமில்லை, இறக்குமதியாளர்கள் உறுதிமொழி. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் யாவும் இன்று ரத்து. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை திணைக்களத்தின் அனைத்து பொதுச் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் விளம்பரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக இலங்கைக்கு உதவ ஈரான் எப்போதும் தயார், ஈரானிய தூதுவர் தெரிவிப்பு. நமது நட்பு நாடான இலங்கைக்கு இந்த நேரத்திலும் உதவி செய்வதற்கு ஈரான் தயாராகவே உள்ளது என்று இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிரெசா டெல்கோஸ் தெரிவித்திருக்கின்றார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பொதுமக்களின் மின் நுகர்வில் பிடியை இறுக்குகிறது அரசு, இலத்திரனிய பெயர் பலகைக்கு தடை, மின் விளக்குகளுக்கு கட்டுப்பாடுகள், இரவு நேர மின் நுகர்வில் கண்காணிப்பு. மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளை பிறப்பிப்பதற்கு ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு பானின் விலை ரூபாய் 10 அதிகரிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பேருந்து கட்டணம் சடுதியாக எகிரியது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள்
2 ஏக்கர் காணிகள் வயாவிலானில் விடுவிப்பு. யாழ்ப்பாணம் வயாவிலான் பகுதியில் இராணுவத்தின் பிடியில் இருந்த 2 ஏக்கர் காணிகள் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளது. வயாவிலானில் J244 கிராம அலுவலர் பிரிவில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காணிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியும், துருக்கியில் கோர விபத்து, ஈழத்தமிழர்கள் 3 பலி என்ற தலைப்படலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், கணனி அமைப்பில் பழுது, ஆட்பதிவு திணைக்களம் இன்று முற்றாக முடங்கும். ஆட்பதிவு திணைக்களத்தின் பதிவு நடவடிக்கைகள் அனைத்தும் இன்று முற்றாக முடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் நேற்று மாலை திடீர் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாகவே இந்த முடக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தம், அதிபர் டிரம்ப் அறிவிப்பு ஈரான் ஏற்க மறுப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வெறுப்புணர்வுகளை விதைக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நேற்று போராட்டம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், இலங்கையின் அபிவிருத்திக்கு ஆசிய வங்கி கை கொடுக்கும். வங்கியின் தலைவர் மசாட்டோ தெரிவிப்பு. இலங்கையின் அபிவிருத்தி நோக்கிய மாற்ற பயணத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ காண்டா தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் நேற்று காலை வந்தடைந்த அவர் தனது எக்ஸ் தள பதிவிலும் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை தற்போது நெருக்கடியிலிருந்து மீண்டு நிலையான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகரும் முக்கியமான கட்டத்தில் நாம் இங்கு வந்துள்ளோம். இலங்கையின் அபிவிருத்தியின் அடுத்த கட்ட முன்னுரிமைகளை ஆழமாக புரிந்து கொள்ள அரசாங்க பிரதிநிதிகள், தனியார் துறை மற்றும் உள்ளூர் சமூகத்தினருடன் கலந்துரையாட இந்த பயணம் ஒரு முக்கியமான வாய்ப்பாக அமையும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், அதிகரிக்கும் வெப்பநிலை, சிறுவர்கள் மிக அவதானம், சுகாதார பிரிவு எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், போலீசாரின் அறிவிப்பென போலியான தகவல் பரவல். இலங்கை போலீசாரால் வெளியிடப்பட்டதை போன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வரும் தகவல் முற்றிலும் போலியானது என்று போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், குடிநீருக்கான விலை நிர்ணய வர்த்தமானியை ரத்து செய்கிற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், எரிபொருள் விலை உயர்வால் விவசாயத்துறைக்கு பாதிப்பு. தேசிய விவசாய சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நாட்டின் விவசாயத்துறை பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று தேசிய விவசாய சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், விபத்தில் சிறுவன் பலி. பதுளை எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரவளை வீதியில் தோவ ராஜமக விகாரைக்கு அருகில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும், இன்றைய நாளுக்குரிய உதயன் நாளிதழின் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக சிக்கனமே கேடயம். வளைகுடா போர் மேகங்கள் வெறும் செய்திகளாக மட்டும் நின்று விடாமல் இலங்கை தீவின் சமையல் அறைகளையும் வீதிகளையும் தட்டுப்பாடுகளால் ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளன. போரின் தாக்கம் ஒரே இரவில் முடிந்து விடாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச விடுத்துள்ள எச்சரிக்கையும், மின்சார பயன்பாட்டை குறைக்காவிட்டால் நிலைமையை சமாளிக்க முடியாது என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் விடுத்துள்ள வேண்டுகோளும் சாதாரணமானவை அல்ல. இவை நாடு மீண்டும் ஒரு பெரும் எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடியின் விளிம்பில் நின்று கொண்டிருப்பதையே பறைசாற்றுகின்றன. கச்சா எண்ணெய் கப்பல்கள் வருகையில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் உலக சந்தையில் நிலவும் விலையேற்றம் என்பன ஏற்கனவே நட்டத்தில் இயங்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் தத்தளிக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் தாங்க முடியாத சுமையினை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், திருமலை எண்ணெய் குதங்களை நவீனமயப்படுத்த நிதி ஒதுக்கீடு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சிறுபோக நெற்செய்கையாளர்களுக்கு தடையின்றி எரிபொருள் விநியோகம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சிறுபோக நெற்செய்கையாளர்கள் தடையின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் என் சுஜீப ரூபன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு, வடக்கு தனியார் பஸ்களுக்கான எரிபொருளுக்கு விசேட ஒழுங்கு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, முட்டுச்சந்தில் அமெரிக்கா CIA முன்னாள் பணிப்பாளர் கடுமையான விமர்சனம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.